தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பரபரப்பு இன்றைக்கு பற்றி இருக்கின்றது. அதிமுக என்கிற விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பில் ஒரு ஜனநாயக படுகொலை நடந்திருக்கிறது. அதிமுக என்பது ஆடி காற்றுக்கும் அசைந்து கொடுக்காத அரண்மனை. முழுவயிர் காணாதவன், முதுகெலும்பு முறிய பாடுபடுகிறவன், வாழ்வின் சுவை காணாதவன், வலியோரின் பகடைக்காய்கள், நம்பிக்கை இழந்தவர்களுக்கெல்லாம் நங்கூரமாக இருந்த கட்சி, இருக்க வேண்டிய கட்சி அதிமுக. மாசில்லாத தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் 1972 தொடங்கிய கட்சி. 13 ஆண்டு காலம் அவர் இந்த இன்ப தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். அவர் கண்ணை மூடியதற்கு பிறகு, அவர் கல்லறை குயிலானதற்கு பிறகு அந்த கட்சி 2ஆக பிளவுபட்ட நிலையில் மீண்டும் அந்த கட்சியை ஒன்றுபடுத்தி கைவிட்டு போன சின்னம் இரட்டை இலையை மீட்டு தந்து அந்த கட்சியை ஒன்றாக்கி நன்றாக்கி 5 முறை இந்த நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றி இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சியாக அதிமுக என்கிற கட்சியை கொண்டு வந்து நிலைநாட்டியவர் செல்வி ஜெயலலிதா. அந்த அதிமுக என்கிற கட்சி செல்வி ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு சிதிலமாகி கொண்டு வருகிறது, சிறுத்து கொண்டு வருகிறது. ஒற்றுமையின்மையினாலே, காட்டி கொடுக்கிற தன்மையினாலே அந்த கட்சி இன்றைக்கு காயம்பட்டு கிடக்கிறது.